விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் டிஎன்ஏ சோதனை தற்பொழுது நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவு தெரிவித்துள்ளது. 5 பேரிடம் டிஎன்ஏ சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. விசாரணை சரியான முறையில் சென்று வருகிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெற்றோர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், வாக்குமூலத்தை வீடியோ ஆடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை குறித்த நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவை தெரிவித்துள்ளது. அறிவியல் முறையில் விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆய்வக பரிசோதனை முடிவுகள் வர வேண்டியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு சந்தேகத்துக்கிடமானவர்களுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேகத்திற்கிடமானவர்களுடன் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மாணவி காணவில்லை என்பது முக்கியமான புகார். அதில் காவல்துறையினர் அலட்சியத்துடன் செயல்படக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கினை தாக்கல் செய்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அஸ்வினி, விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 5 பேரிடம் டிஎன்ஏ சோதனை தற்பொழுது நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன் வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவு தெரிவித்துள்ளது. 5 பேரிடம் டிஎன்ஏ சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. விசாரணை சரியான முறையில் சென்று வருகிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெற்றோர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும், வாக்குமூலத்தை வீடியோ ஆடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணை குறித்த நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவை தெரிவித்துள்ளது. அறிவியல் முறையில் விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். ஆய்வக பரிசோதனை முடிவுகள் வர வேண்டியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு சந்தேகத்துக்கிடமானவர்களுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சந்தேகத்திற்கிடமானவர்களுடன் டிஎன்ஏ மாதிரிகள் பெறப்பட்டு விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மாணவி காணவில்லை என்பது முக்கியமான புகார். அதில் காவல்துறையினர் அலட்சியத்துடன் செயல்படக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்து தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கினை தாக்கல் செய்த நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.